வணக்கம் அவர்களே. நேற்று அந்த கோவை குண்டுவெடிப்பு 98ல் கருணாநிதி ஆட்சியில் இதே மாதிரி இருந்ததில், அதில் பல பேருக்கு அத்வானிக்கு இந்த மாதிரி உயிரிழக்க காப்பாற்றல. அதில் தான் அந்த குண்டுவெடிப்பில் பல பேருக்கு காயம்பட்டு இறந்தாங்க. அதில் தான் இந்த பாஜக ஊர்வலத்துக்கு போலீஸ் போனதுக்கு நேற்று அந்த அஞ்சலி செலுத்திட்டு அதில் ஸ்பீச் கொடுத்துட்டாரு அண்ணாமலை. அதாவது அதாவது உங்களை கவர்மெண்ட் இப்படிலாம் பண்ணுது, நமக்கே மரியாதை கிடைக்காது. இப்போ அந்த ரவுடி மாதிரி இருந்து அந்த தீவிரவாதி இறந்து போனவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்தா, நாளைக்கு இந்த இந்த ரவுடி ஷீட்ரு இந்த தீவிரவாதியெல்லாம் எங்கே போய் போலீஸை மதிப்பான்? அந்த லட்சணம் தான் திராவிடம் வச்சுக்கிறான். அதைத்தான் நம்ம சொல்கிறேன். அப்போ 27 ஆண்டு ஆச்சு. அந்த தாக்கம் இன்னும் தமிழ் மக்களின் மனதில் ஆறாத வடுவாக இருக்குது. 58 அப்பாவி பொதுமக்கள் பலியாகி 250 பேர் காயமடைஞ்சாங்க மெயின் இடத்துல. தீவிரவாதியான பாஷா இப்போ விடுதலை பண்ண அப்படி ஸ்டாலின் வந்தப்புறம் காவல்துறை பாதுகாப்பு இறுதி ஊர்வலம் நடத்த திமுக அரசு அனுமதி கொடுத்து மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. அப்போது இதுக்கு போலீஸ் வேறு அவங்க என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறாரு. அதாவது அவங்க மரியாதையை குலைக்கிறது. இது யார்? ஸ்டாலின் கையில் தான் போலீஸ் இருக்குது. அப்போது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 21ஆம் தீவிர எதிர்ப்பு தினமாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுறாங்க. தமிழகத்தில் தீவிரவாத எதிர்ப்பு தினம் அனுசரிக்கப்படுவதில்லை. இங்கே கிடையாது. தீவிரவாத எதிர்ப்பு என்று கூறினால் ஒரு சமூகத்தின் வாக்குகள் கிடைக்காது என்று வாக்கு வங்கி அரசியல் செய்து கொண்டிருக்கு திமுக. ஓட்டு பிச்சை தான், வேற என்ன? ஒவ்வொரு ஆண்டும் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த நிகழ்வுக்கு அனுமதி வழங்காமல் இருப்பது பல்வேறு வகையில் முட்டுக்கட்டை போட்டு வரும் திமுக. அதையும் தாண்டி மக்கள் மனதில் இருக்கும் தாக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் ஒவ்வொரு ஆண்டு தள்ளுறாங்க அப்படிங்க சொல்கிறார். தமிழகத்தில் நிச்சயம் பாஜக வரும்போது இதெல்லாம் மாற்றுவோம், போலீஸ்க்குரிய இது கிடைக்கணுன்றது இதில் சொல்கிறார். இப்போ கைகள் கட்டியிருக்கு அப்படிங்கிறது. பாதுகாப்பாக இருக்கா? கோயம்புத்தூர் நடைபெற்ற தற்கொலை படை தாக்குதலுக்கு ஒரு தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றிட்டு இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா, அந்த 22ல் இதே இப்போது ஸ்டாலின் ஆட்சியில் குண்டு வெடிச்சிது கோயம்புத்தூரில் தீபாவளிக்கு முன்னாடி. அவன் காலையில் வந்திருக்கான். அந்த கூட்டம் வரும்போது அதுக்கு முன்னாடி அவன் அந்த ஸ்பீடு பிரேக்கர் அதைய பொறுப்பேற்றுட்டு அந்த இது யார் தீவிரவாத இயக்கமோ அவங்களே நாங்கள் தான் இது சொன்னோம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க, செய்ய சொன்னோம் அப்படின்றத. ஆச்சா. ஆனால் இன்னும் இந்த ஸ்டாலின் சிலிண்டர் வெடிப்பு என்று தீவிரவாத செயலை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமது பெண் குழந்தைகள் வெளியில் செல்ல பாதுகாப்பு நிலையில் நிலவுகிறதா? பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகம், பேருந்துகள் என எங்குமே பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சி தொடர் பாலியல் குற்றம். தமிழகம் தடுமாறி கொண்டிருக்கு. திமுக அரசு தன்னை கடைசி ஆண்டில் இருக்கிறது அப்படிங்கிறே சொல்கிறாரு. இதுதான் எதுவுமே இப்படி தான். திருப்பங்குன்ற சுப்பிரமணிய சாமி கோயிலே அப்படி தான். கோயில் சொந்தம் என்று ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது பாராளுமன்ற உறுப்பினருக்கு நவாஸ் கனி பொதுமக்களை பிரச்சனை தூண்டி கண்டித்து திருப்பங்குன்ற பொதுமக்கள் எழுச்சியை பார்த்தோம். தமிழகம் முழுவதும் இந்த எழுச்சி விரைவில் வரும். எப்போதெல்லாம் தமிழகத்தில் திமுக ஆட்சி வருதோ அப்போதான் தமிழகம் தீவிரவாதிகள் பிரச்சனை பிரிவினை ஏற்ற இடமா சொர்க்க பூமியாக இருக்கும். ஐயா ராமலிங்கம் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது காரணமான தீவிரவாதிகள் இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் தான் பாதுகாப்பாக பதுங்கி இருந்திருக்காள். அதனை கூட கண்டுபிடிக்க முடியல திமுக அரசினால். அது சென்ட்ரல் என்ஐஏ கண்டுபிடிக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும். தமிழகத்தின் அனைவருக்கும் பாதுகாப்பான நல்லாட்சி மலரும்ன்ற சொல்கிறேன். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆட்சி லட்சணமே பார்த்தீங்கன்னா அதான். அப்போது தமிழகத்தில் சிறுபான்மை சமுதாயமே திமுக தூக்கி வீசப்போகிறது அப்படிங்கிற சொல்லிட்டார். திமுக ஆட்சி முடியும் இன்னும் ஓராண்டு தான் இருக்குது. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும். இந்து கலாச்சாரம் அந்த மாற்றம் ஏற்படும். சிறுபான்மை பெரும்பான்மை இனத்து அனைவரும் தீவிரவாதத்துக்கு எதிரான இணைவர். சிறுபான்மை சமுதாயமே திமுகவை தூக்கி வீசும். இவர் 200 வாங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே சொத்து வரையிலேருந்து எல்லாம் 6% வருஷத்துக்கு ஏற்றிட்டு இருக்கானுங்க. ஒன்றுமே அந்த மக்களுக்கு அடிப்படையானது ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. கல்வி, சுகாதாரம், அந்த உடைமை பாதுகாப்பு எதுவுமே இல்லை. ஒரு திறனற்ற திராவிடியாக ஸ்டாக். அப்போது தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் ஆண்டுந்தோறும் பிப்ரவரி 14 சொல்லின்னு இருக்கோம். ஸோ இந்த குண்டு வெடிப்பெல்லாம் எப்போதெல்லாம் டிஎம்கே வருதோ அப்போ தான் நடக்கும். இந்த ரவுடி ஷீட்ரு எல்லாம் அப்போ தான் இருப்பான். வெளியில் வந்துடுவான் திமுக வந்தால். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போகுது, மக்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போகுதுன்னு தோணுது. அதனால் பிரதமர் மோடி அரசு மக்கள் உழைத்து சம்பாதித்து அரசுக்கு செலுத்தும் வரிப்படுத்தி நாட்டின் பாதுகாப்பிற்காக முதலீடு செய்கிறார். அதிநவீன போர்களெல்லாம் வாங்கி எல்லையில் பாதுகாக்கிறோம். சில ஆண்டுகள் உலகத்திலே தலை சிறந்த போர் விமானங்கள்லாம் டிரான்ஸ் நாம் தயாரிப்போம். பாஜக ஓட்டு விதத்தில் தனி மனித பாதுகாப்பு, நாட்டு பாதுகாப்பு உறுதி. அப்போது 27 ஆண்டுகளுக்கு டெல்லியில் வந்துருக்கோம். 26 திமுக அரசு மண்ணோடு வேரோடு துடை தெரியப்படும் அப்படிங்கிறதே சொல்கிறார். இனி சில்லறை விபத்துன்னு சொல்லியிருக்கிற ஸ்டாலின் தேவையா நமக்கு? கோவையில் வசிக்கும் மக்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டார். அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மக்கள் விரோதம் எல்லா விஷயத்தையும், தீவிரவாதம், ரவுடி ஷீட்டர்,
தலை தூக்குவோம். போலீஸ் கையில் கட்டப்பட்டுரும். யோசிக்கணும், சிந்திக்கணும். நன்றி.